பி ஹெல்தி ஹெல்ப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் உங்கள் செல்வ அன்பராஜ். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒரு வெல்னஸ் கோச், உணவு பற்றியும் உடற்பயிற்சி பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மருத்துவம் குணம் கொண்ட நெய்யை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு உணவில் இருக்கிற மருத்துவத்தை மட்டும் ஒரு ஐசோடனில் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நெய்யும். பாலிலிருந்து பசும்பாலிலிருந்து பல ப்ராசஸுகள் தாண்டி நெய்யை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த பால் முதல் கொண்டு பல ப்ராசஸ் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் அந்த நெய் மட்டும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. ஏன் அப்படின்னா முழுக்க ஒரு மருந்து தான். இது ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா துணை மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது செல்ஸுங்களுக்கு கொடுக்குற நியூட்ரியன்ஸ். இதில் முக்கியமான சத்துக்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, டி, இ, கே அண்ட் ஒரு குட் ஃபேட் அப்படி இருக்குது. குட் ஃபேட் அப்படி இருக்குதுன்றதால வேண்டி வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கொடுத்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக நேர்முகமாக ரொம்ப நாள் நம்ம வெயிட் லாஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ டீசல் டேங்கில் டீசலை போட்டதுக்கு நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டீசல் இருக்கும், பெட்ரோலும் அது மாதிரி தான். அந்த மாதிரி நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு நாளைக்கு தேவையான நியூட்ரியன்ஸுக்கு மேலே நியூட்ரியன்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஃபேட்டாக இருக்கும். அது நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகணும்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர, அன்றாட சாப்பிடக்கூடிய நியூட்ரியன்ஸ் அன்றாட எடுத்துக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். நெக்ஸ்ட்டு, இதை சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடலாம். எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இதில் லோ கிளைசரைஸ், ஹை கிளைசரைஸ் இருக்கு, ரெண்டு இருக்குது. அதில் லோ கிளைசரைஸ்ன்றதால நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சாப்பிடலாம். அண்ட் எதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல உணவுன்னு பார்த்தீங்கன்னா, டைஜஷன் சிஸ்டத்தை ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். இதில் நேச்சுரலான வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு லூப்ரிகேஷன் இருக்குது. அந்த லூப்ரிகேஷன் நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கை, மூட்டு, ஜாயிண்ட்டு அண்ட் ஜவுங்க இதுங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த லூப்ரிகேஷன்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் கிடையாதுங்க. சொரியாசஸ் நிறைய பேர் சொரியாசஸ்க்கு நிறைய இருக்காங்க. நிறைய மருத்துவம் பார்த்துருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த தோலில் பார்த்தீங்கன்னா இந்த நெய்யை தடவுறதால நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சருமம்லாம் வெடிப்புட்டு போயிருக்கும், வறட்சியாக இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சருமத்துக்கு இந்த நெய்யை அப்ளை பண்ணலாம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய இடத்துல கேட்டிருக்கிறது என்னன்னா, கண்ணில் இருக்கிற கரும் வளையம் போகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்றாங்க. நம்ம நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம். இதுவும் ஒரு டிப்ஸ். அந்த கண் கருவளையத்தில் இருக்கிற இடத்துல இந்த நெய்யை தடவுனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்ல, அந்த இடமே இல்லாத லெவலில் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 9 இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்ம இறந்த செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பிறக்கிற செல்ஸ் எல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம மூளையில் இருக்கிற நரம்புகளை தூண்டும். அது தூண்டுறதால நமக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஞாபக சக்தி இழக்கும் நோய் அப்படின்னு ஒரு நோயே இருக்குது. அது வராமல் பாதுகாத்துக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு ஆட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ கை, கால், மூட்டு வலி, ஜாயிண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நைட்டில் தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ளங்காலில் கொஞ்சோண்டு நெய் எடுத்து நீங்கள் தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க சொர்க்கத்தில் தூங்கிட்டு இருக்க மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க நைட்டில் கொஞ்சம் யூரினேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நைட்டில் எந்திரிக்கும் போது வழுக்கி விட்டுரும். அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறதா இருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த டீ, காஃபி சாப்பிடாதவங்க காலையில் ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல நெய்யை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் மட்டும் சாப்பிட்டாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் உள்பட, எனர்ஜி உள்பட ரொம்ப நாள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இளமை ரொம்ப நாள் இருக்கும். முடி உதிர்வு குறையும், முடி வளரும், சருமமெல்லாம் பலன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு உணவின்ல செத்துக்கக்கூடிய இந்த நெய்யை கண்டிப்பாக யாரும் தவிர்க்காமல் நீங்கள் உபயோகிச்சிங்க அப்படின்னா என்றைக்குமே ஆரோக்கியமாக நம்ம இருப்போம். ஆரோக்கியம்தான் ஒரு மிகப்பெரிய செல்வம் அப்படின்றத பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.